இந்திய திருநாட்டை திரேதாயுகத்தில் 12 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக ஆண்ட ராமபிரானின் அற்புதமான அவதார தினமான இன்று அச்சம் தவிர் என்கிற தலைப்பிலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த அலையன்ஸ் சங்க மாநாட்டிலே கலந்து கொள்வதிலே மெத்த மகிழ்ச்சி அடைகிறேன். அன்புக்கு உண்டோ அடைக்கும் தாழ் என்று சொன்னான். மனிதனை மாமனிதனமாக்க மாற்றுவதற்கு ஒரு வழி உண்டு என்று சொன்னால் அது இப்படிப்பட்ட விழாக்களிலே நாம் புரிந்து கொள்கிறோம். அன்பு தம்பி செந்தில் அவர்கள் தொடர்ந்து தன்னுடைய சீரிய பணியினாலே மிகச்சிறப்பாக லயன்ஸ் சங்கத்திலே பெயர் பெற்று கொண்டிருக்கிறார். அந்த அளவிலே எங்கள் அத்தனை பேருக்கும் மெத்த மகிழ்ச்சி. எல்லாவற்றையும் தாண்டி ஒன்றை சொல்லியாக வேண்டும். நான் என்னுடைய துணைவியாரோடு 43 ஆண்டுகால மன வாழ்க்கையை கடந்த நிலையில் எனக்கு இன்றைக்கு எத்தனையோ பொருட்களை அவர்களுக்கு வாங்கி தந்திருக்கிறேன். அந்த விதத்திலே மகிழ்ச்சி என்று சொன்னாலும் அன்பு தம்பியாகவும் தங்கையாகவும் அன்பு தம்பி செந்தில் அவர்களும் சுப்பு அவர்களும் இணைந்து அந்நியார் அவர்களுக்கு இந்த அருமையான விருதை தர வேண்டும் என்று நினைத்து பாரதி கண்ட புதுமை பெண் என்று இன்றைக்கு அந்நியார் அவர்களுக்கு இந்த விருதை அளித்து பரவசம் ஊட்டியிருக்கிறார். அந்த அளவிலே தம்பி செந்தில் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன். வையத்து வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்று சொன்னான் வள்ளுவன். அப்படி செந்தில் போன்றவர்கள் முயற்சியாலே அத்துணை பேரும் நல்ல பணிகளை செய்ய வேண்டும், மனிதர்கள் மாமனிதர்களாக மாற வேண்டும் என்கிற அந்த மகத்தான மக்கள் பணியை செய்ய வேண்டும் என்கிற உந்து சக்தி அத்துணை பேருக்கும் உருவாவதற்கு இப்படிப்பட்ட நிகழ்வுகள் காரணமாக இருக்கிறது. ஆன்மீகத்தையும் அரசியலையும் தாண்டி இப்படி நல்ல நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும், இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற அத்துணை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அற்புதமான நிகழ்வு. அதுவும் வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்தோம் என்ற விந்தை மனிதர் தலை கவிழ்ந்தார் என்று சொன்னார். அப்படி பாரதி கண்ட புதுமை பெண்களுக்கெல்லாம் விருது. இப்படிப்பட்ட விழாவை கலந்து கொள்வதிலே நாம் அனைவரும் பெருமை கொள்வோம் என்று சொல்லி எங்கள் வாழ்வும் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.